இட்ஸ் மண்டே மார்னிங். எல்லா மண்டேயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒரு நாள் ஒரு மாதிரி ரொட்டீனில் வரும். ஸோ இது லாஸ்ட் மண்டே என்னோட டே எந்த மாதிரி போச்சு நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா எங்கே ஏறணும்? அம்மா எங்கே ஏறணுமா? இல்லை அம்மா இல்லையா? ஓகே பாய் சொல்லி. அம்முட்டிக்கு ஸ்கூல் டைம் 8:50. ஸோ பாப்புட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு நாள் கொண்டு விடுவோம். ஸோ அவளுக்கு வந்து டைம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சும்மா ப்ளே ஸ்கூல் தான், போனாலும் பரவாயில்ல போகாட்டாலும் பரவாயில்ல. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 10:45 or 11 o'clock இந்த மாதிரி அவள் பாப்பா எந்திக்கிறத போட்டு எங்களோட கன்வீனியன்ட் டைமில் நாங்கள் கொண்டு விடுவோம். ஸோ இப்போ சம்மர் டைம்னால வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் 11 o'clock அந்த டைம் போகும்போது நல்லா வெயிலாக இருக்கும். ஸோ ஒரு இளநீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி த்ரைஸ் வந்து கட்டாயம் அங்கே இளநீ வாங்கி குடிச்சிடுவோம். அப்போது ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது வீட்டுக்கு போகும்போது எப்போவுமே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போவோம். முன்னாடி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிஷ் வாங்குவேன். இப்போ பாப்பா வந்து ப்ளே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து ஃபிஷ் வாங்கி வைக்கிறது தான். எனக்கு கொஞ்சம் மெல்ல எல்லாம் பொறுமையாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படிலாம் ஹரிபரியாக 9 o'clock முன்னாடி எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு பாப்பூட்டியை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் நிதானமாக ஃப்ரீயாக தான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்து நல்ல மீன் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். மீன் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து கொழுக்கட்டை வச்சுருந்தேன். ஸோ காலத்தை வந்து சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட மாதிரி ஆயிரும். ஏன்னா அம்முட்டி ஸ்கூலுக்கு விட்டுட்டு, ரெண்டாவது பாப்புட்டி வந்து சில டைம் முழிப்பா, இல்லைன்னா சில டைம் லேட் ஆகும். ஸோ பாப்புட்டிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டிக்கிட்டு அப்புறம் அவளை வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவளுக்கு டிஃபன்ஸ் கொடுத்துட்டு அவளுக்கு ப்ளே ஸ்கூலில் விடுறதுக்கே டைம் வந்து 11:30 ஆகிரும் வரும்போது. ஸோ அன்றைக்கி வந்து தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. இன்றைக்கி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே வந்து புளியை வந்து கோர போட்டுட்டேன். தேவையான தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா எல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து மாவு ஆட்டுவேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இப்போ ஆட்ட மாட்டேன். ஏன்னா பாப்பா வந்து ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து எனக்கு வந்து ஆட்டுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் ஈவினிங் வந்து எந்த ஒர்க்குமே வச்சுக்க மாட்டேன் பேபி வந்ததுக்கப்புறமே. ஸோ பாப்புட்டி வந்து 3 o'clock கூட்டிகிட்டு வருவேன், 3:30, சில டைம் 2:30 இந்த மாதிரி நமக்கு எப்போமோ போதுக்கு தோணுதோ அப்போ போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 3 days நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் கூட 4th day வந்து ஃப்ரை பண்ணும் போதும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. வீட்லேயே வந்து சிம்பிளாக ரெடி பண்ண மசாலா தான். இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து ஜீரகம், காரத்துக்கு வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைக்கு வந்து பரல் உப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து கோகனட் ஆயில், ஒரு சின்ன பீஸ் வந்து புளி. ஓகே, ஸோ இதை வந்து பல்ஸ் மோடில் விட்டு நல்லா நரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருப்போம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. ஒரு திக்கான பேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour அப்புறம் எடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் கேனில் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சிது. ஸோ 2 பாட்டில்லையுமே வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். கையோடி வந்து உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிச்சு. ஸோ அதை வந்து என்னோட பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கலாம். உளுந்து வந்து நல்லா பட்டு போல் வந்து அரைப்படணும். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் மார்னிங் வந்து அம்முட்டி ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஒரு 9 o'clock போல் ஊற போட்டிருந்தேன். அரிசி உளுந்து எல்லாமே வரும்போதே நல்லா கொவந்துடுச்சுது. நான் வந்து எல்லா ஒர்க்குமே முடிக்கும் போது ஒரு 12:30 ஒரு 1 o'clock போல் நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்போவும். ஸோ சைட் பை சைட் வந்து இன்றைக்கி வந்து ரசம் தான் வந்து வைக்க போகிறேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு ரசம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழத்தை இதே போல் கையால் நல்லா மசிச்சு வச்சு அதில் ஒரு கருவேப்பிலையை நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம் கை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புளிக்கரைசல் தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இடிக்கல்ல போட்டு இடித்து தான் எடுப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல் வந்து பூண்டு எடுத்துருப்பேன் ஒரு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து நல்ல மிளகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து சில டைம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி சில டைம் முழு காஞ்ச மிளகாய் இருக்குல்லையே அது கூட ஆட் பண்ணிப்பேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துப்பேன் சதைச்சி.
நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வந்து மணக்க நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி புளி தண்ணி எல்லாம், ஸோ அதுவுமே வந்து விட்டு நல்லா வந்து பபிள்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகணும். இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு வந்து தேவைக்கு ஆட் பண்ணி லைட்டாக அங்கங்கேயும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுனதுமே ஒரு சின்ன பீஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி மல்லித்தலை தூவி போட்டு இறக்குனா போதும். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷனுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அரிசி வந்து கோர போட்டிருந்தேன். ஸோ அரிசி வந்து அரைக்க போட்டிருந்தேன். கையோடு வந்து அரிசியை வந்து சைட் பை சைடு தான் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அரைக்க மாட்டேன். எப்படின்னா கொஞ்சம் ரவைக்க நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடுச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ரொம்ப அழுக்காகிடுச்சுது அப்படின்னா மட்டும்தான் வீக்லி ட்வைஸ் வந்து நான் பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ சாட்டர்டே சண்டே குட்டீஸ் வீட்டில் இருக்கனால நல்லா பெட்ஷீட்டில் யாரும் ஜம்ப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போ தான் 1 வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி போட்டோன்னா கையோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ நானுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்ன இல்லை, கேரட்டை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி கேரட்டும் பொட்டேட்டோ வந்து நல்லா அந்த சாக்லேட் மோல்டில் விட்டு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்யூப் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். ஹேரை நல்லா வந்து காய்க்கும் போது நம்ம மொபைலில் ஏதாவது நோண்டுறதும் சரி, எடிட் பண்ணதும் சரி, இல்லைன்னா யார்ட்டையா பேசிட்டு இந்த மாதிரி இருப்பேன். ஸோ இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுமே வந்து வீட்டில் விளக்கு வச்சுருவேன். ஏன்னா இப்போ சாயந்தரம் பாப்புட்டி வந்ததுக்கப்புறம் ஒன்லி நெருப்பில் கை வைப்பேன். அப்படி இல்லைனா ஏதாவது எடுத்து நோண்டிகிட்டே இருப்பேன். ஒரு உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மார்னிங் குளித்தாலும் ஆஃப்டர்நூன் குளித்தாலும் ஸோ வந்து டக்குன்னு வந்து வீட்டில் விளக்கு வச்சு வத்தி ஏற்றி வச்சுருவேன். ஸோ எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வத்தி ஏற்றி வச்சு அதோட மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படி ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 2:30 ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாப்புட்டி அப்படியே கூப்பிட்றதுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ ரொட்டீனாக வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி ஒர்க் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, சில டைம் ஒர்க் இருக்கும், சில டைம் வந்து ஒர்க் இருக்காது. மார்னிங் வந்து அம்முட்டிக்கு வந்து ஏதாவது சாதமே இப்போ கிண்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்புட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு சாதம் தனியாக வந்து குக்கரை தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணுற குழம்பு சாப்பிடுவா, இருந்துமே அவளுக்கு ஏதாவது சாதமாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவா. ஒரு நாள் பருப்பு சாதம், ஒரு நாள் கடலை சாதம், இல்லைனா தேங்காய் சாதம், இப்படி ஏதாவது பால் சாதம், இப்படி வந்து நல்லா குக்கரில் மசிச்சு தான் அவளுக்கு கொடுப்பேன். ஸோ ஆயில் பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சில டைம் 3 o'clock வருவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கூப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில டைம் பாப்புட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து தான் சாப்பிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்புட்டியை கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை வந்து தான் ஆயில் சில டைம் சட்டியில் ஊற்றி தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து தோசை தவாவில் விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு தோசை கல்லில் போட்டு திருப்பி புரட்டி போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வெயில் இருக்கும் இல்லையா, அந்த வெயில் சூட்டில் நல்ல காலை வீட்டி போட்டு தூங்கிட்டு இருந்தான். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாசோ செட் மாதிரி பிளாசோ டைப் மாதிரியும் இருக்கும், ஸ்கர்ட் டைப் மாதிரியும் இருக்கும். ஒரு 3 காம்போவாக ஆர்டர் போட்டுனேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 499. பட் நல்லா வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ இதில் வந்து என்ன கலர், சாண்டல் கலர், ஒயிட், பிளாக், ஸோ இந்த 3மே வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்புட்டி பார்த்தீங்கன்னா அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்துச்சு. அம்மா கலத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸை கலத்திட்டு அவளுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலத்து சொல்லிட்டே இருந்தான். ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அந்த 3 செட்டுமே நான் வந்து பிளாக் கலர்லாம் 2 times வாஷ் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா இருக்குது. ஒயிட் கலர் வந்து 1 time யூஸ் பண்ணேன். அதுவுமே நல்லா இருக்குது. கிளாத் எல்லாமே நல்லா இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒர்த்து தான், ரேட்டுக்கு ஏற்றபடி நல்லா வந்து விரிஞ்சு கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு வர நம்ம வந்து ஃபியூஸ்க்கு வர யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் கலர் மட்டும் கொஞ்சம் எனக்கு டிரான்ஸ்பரண்டாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. பிளாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு குழு கிளாத் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அயர்ன் பண்ணி அது போடணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் வாங்கினேன். நல்லா இருந்தது. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. பாப்புட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கலத்தியாச்சு. அந்த ட்ரெஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இனிமேல் 3 o'clock to பாப்புட்டி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவள் வந்து இந்த வீட்டில் எல்லா ஒர்க்குமே மார்னிங்கே முடிச்சிருந்தாலும் அவளை வந்து வந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒர்க்குமே வச்சுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரொட்டீன் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த ரசம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இது வரைக்குமே நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ போய் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பாய்.